கைஸ் நம்ம ஒரு பிஆரில் பூயா அடித்தோம் கைஸ். அந்த இதுதான் மேட்ச் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு கைஸ். ஒரு ரீச்சும் இல்லை கைஸ். ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். அவன் 7.5 சனி ப்ரோ ப்ளீஸ் சாரி. இந்த மேட்ச் தான் கைஸ் 10 கிலோ அதுவும் எடுத்துருந்தோம் கைஸ். என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2x வச்சிடறான், அப்போ தான் கரெக்டாக தெரியும். சரியான மேட்ச் கைஸ். ஆனால் இது சுற்றுல வேற லெவலில் சுற்றணும் கைஸ். இதில் ஏறி அடிக்கிற அடியில் செத்துட்டாங்க கைஸ் எல்லாரும். அடி சும்மா இடி மாதிரி விழுந்துருக்கும். இதில் கிடச்சிச்சா. இப்போ இங்கேருந்து சல்லு நாங்கள் ஓடுவோம். அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு P90 கிடைக்கும். P90 எடுத்து மண்டையை பழந்து விட்ருவோம். பாருங்கள் போடு. அவ்வளோதான், மண்டையை பழந்து விட்டாச்சு. ஃபைட்டிங் சீன் அப்போ மட்டும் உங்களுக்கு நான் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். அடுத்து ஒரு ஃபைட்டிங் சீன் வரும் கொஞ்சம். இப்போ பாருங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டானா. இப்போ இங்கேருந்து ஒரு மண்டை சாட்டு விழுவோம் பாருங்க கைஸ். ஒரு மண்டை சாட்டா 2 கில்லு. இன்னும் 39 பேர் இருக்காங்க. மண்டை டப்பாங்க கைஸ். இப்போ டப்பாங்க ஐயா. முடிச்சு விடு. டப்பாங்க முடிச்சு விட்டாச்சு. நம்மளாம் Y444 வந்தாலும் அடி தான். Y444 கூட அப்படின்னு சொல்ல. Y444லாம் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பாருங்க கைஸ். இப்போ மண்டை டப்பாங்க. அடுத்த கைஸ் அடுத்த அடி. வேற இங்கே ஒருத்தன் வருவானே, எங்கே காணோம். இப்போ அடுத்த ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ நம்ம போயிடுவோம் பாருங்கள். ஒரு 4 ரவுண்ட் சுற்றிட்டு கிளம்பிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கில்லு கிட்ட அடிச்சிருவோம் கைஸ் நம்ம. எனக்கு ஒரு ஆசை Y444 கூட தான் மேட்ச் ஆடணுன்னு ஆசை. அவர் முன்னாலாம் நிற்க முடியாது, அது தெரியும். அது கூட ஆடணுன்னு ஆசை, ஒரு ஆசை. ஆடிட்டா போச்சு. இந்த வீடியோ அவர் பார்த்தீங்கன்னா என் லிங்க்கு நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி கால் பண்ணுங்கள், விளாட்லாம். நம்ம ஒரு டோர்னமெண்ட் வைக்கலான் இருக்கோம் கைஸ். டோர்னமெண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட் தான், ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட். ஒரு 100 rupees டோர்னமெண்ட் வைக்கலான் இருக்கோம். எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இப்போ அங்கே ஒரு மேலே ஒருத்தர் உட்காந்துட்ருப்பார், ஷாட் வாங்க ஒரு பாருங்க. இப்போ என் கையில் இங்கேருந்து போய் அங்கே அடி வாங்குவார். டப்பா தலைவர் இங்கே அவனும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன். கடைசியில் இவனை தான் அடிப்போம் கைஸ். நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் இவனை அடித்து தான் போய் அடிப்போம். மேலே ஒருத்தன் இப்போ டாப்பாங்கன்னு ஒருத்தர் வாங்குவார், அவரே தான் இரு. காயினே இது அங்கே தான் உட்காந்துட்ருப்பார் ஒருத்தர். இப்போ நம்ம அங்கேருந்து அங்கே போய் அதுக்கப்புறம் அடிக்கணும். வரும் அந்த டவரில் உட்காந்துட்ருப்பார் ஒருத்தர். பாருங்களேன், இப்போ ஒரு ஃபன் நடக்கும், பார்த்துன்னே இருங்களேன். இங்கேருந்து தாவுவானா தலைவர். இங்கே ஒருத்தர் படுத்துட்ருப்பார், தப்பாங்க வாங்குவார். நல்லா இருந்திருக்கும் இது. அடுத்து இங்கே ஒருத்தன் வாங்குவானே டவரில், வேற ஒருத்தன் போல இருக்கு. சாரி கைஸ், மறந்துடுச்சு. பாப்பா இனிமே இங்கே தான் நிற்கிறானான்னு பார்க்குறது.
இப்போயே 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் முரட்டு போயா கைஸ் இது. அதில் இப்போ இறங்கிடுவோம். டப்பு டப்புன்னு இறங்கிட்டு போயிட்டு அடுத்த ஃபைட்டிங் ஸ்பாட் வந்து அந்த கிங் ஐட்டமா நம்ம தான் கைஸ் கிங்கு. நம்ம கொஞ்சம் மெடிக்கெட்டு பூஸ்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இன்னும் இல்லை, அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் லேட் ஆகும். 4xலாம் வச்சுப்பாங்க. இங்கே ஒரு ஃபைட்டிங் நடக்கும் கைஸ். மொத்தம் 3 ஃபைட்டிங். இப்போயே 5 கில் கிட்ட எடுத்துட்டோம். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எத்தனை கில் எடுத்தேன், எத்தனை ஓசி கில் எடுத்தேன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ரூம் கார்டு ஃப்ரீயாக கிடைக்கும். ஷேர் பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்களுக்கு வந்து 2 ரூம் கார்டு ஃப்ரீயாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு 10 ரூம் கார்டு ஃப்ரீயாக கிடைக்கும் கைஸ். ஒரே புயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லோரும் வீட்டில் பார்த்து சேஃபாக இருங்க கைஸ். இப்போ பாருங்க கைஸ், இப்போ ஒருத்தனு ஷார்ட்டூலும் இதோ இந்த டவரில் தான் கைஸ் ஒருத்தன் அடி வாங்குவான். மறந்துட்டாங்க கைஸ். எங்கே இருக்கானே தெரியாது. அதுக்கப்புறம் தான் மேலே இருப்பான். மேலே அடிப்பேன் ஏறி. இங்கேருந்தா பார்த்தேன். இப்போ அவருக்கு எக்ஸாட் விடுவோம் கைஸ். அன்ஸ்டாப்பபிள் 6 கில் கைஸ். அச்சோ ஓகே. நான் பூயா லாஸ்ட் ரவுண்டு பூயா அடிக்கணும்னு வெறியில் ஒரு மாதிரி கண்டமேனிக்கு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா அதில் வந்து மாட்டவே இல்லை எனிமி. எப்படியோ லாஸ்ட்டில் பிடிச்சி அழுச்சிட்டேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு கைசிங்க. கொஞ்ச நேரம் இப்போ தான் பிரேக் விட்டுச்சு, அப்புறம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. சரியான மழை இங்கே. அடி 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 அடி. இப்போ அடுத்த ஒருத்தன் வருவாங்க கைஸ். இந்த வாரம் பாருங்க, வெள்ளை சொக்கா. எடியா இருந்தாலும் என் கையில் நாக் ஆயிடுவான். அது வேறு விஷயம். இப்போ நான் வந்து இது ஓரன் பவர் வச்சு சல்லுன்னு போயிட்டு பைசோன் வச்சு அழுத்தி விட்ருவேன். இப்போ நான் வேறு ஓடணும். மெடிக்கெட்லாம் எடுத்துக்கலாம். இன்ஹில் எடுத்துக்கிட்டால் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து அலை 7ல் இருக்குது. இங்கே ஒருத்தனை பார்ப்பேன். அடுத்து ஒரு நாளைக்கு ஒரு கில்டு மேட்ச் இருக்குது. கில்டு ரூமாரு. அது வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் ப்ரைஸ் இதில் தான் வரும். என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபாய் அந்த மாதிரி வைப்போம். எல்லோரும் அவங்களோட யூஐடியை கீழே பின் பண்ணுறேங்க கமெண்ட்டில். இப்போ ஒரு பாட்டு என்கிட்ட அடி வாங்குவோம் கைஸ். பாட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் விளையாடுவோம். ஃபுட்பாலில் மெஸ்ஸி பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ரொனால்டோ பிடிக்குன்னா ஷேர் கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என் அக்கௌண்ட்டு மெஸ்ஸின்னு வச்சுருப்பேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் விளாட்றதுக்கு வாங்கினான், அப்போ பேரை மாற்றிட்டான். நான் ஓபின்னு வச்சுருப்பேன், ஜேஸ் ஓபின்னு அக்கௌண்ட் பேர். எங்கள் கில்டில் யாராவது சேரணுன்னா சொல்லுங்கள். எங்கள் கில்டு பேர் வந்து ப்ளூ ஸ்டார் ஜாக்ஸ் வரும். 2 கில்டு வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் வந்து ஒரு கால் வந்துடும் கைஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதுதான் முக்கியமான கால் வேறு. அது பேசுகிறனால டைம் போயிடுச்சு. எப்படியா அவன் கண்டிப்பாக என் கையில் செத்துருப்பான். பாம் கண்ணை தூக்கி அடிப்பேன். இதுவே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் கேட்ட இந்த மேட்ச் ஆடினேன் கைஸ். உங்களுக்கு ஈஸியாக தெரியும், நான் ஸ்பீட் பண்ணி காட்டுறனால. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ரொம்ப நேரம் ஆடணும். எவனும் சீக்கிரமாக மாட்டவும் இல்லை. இந்த செகண்டில் தான் கைஸ் கால் வந்துருச்சு. கொஞ்சம் ஓட்ட வரும். டக்குன்னு கால் கட் பண்ணிட்டு அடி பைசன் எடுத்து அழுத்தி விட்டேன். அழுத்திப்புடியில் நம்மள மாதிரி வர முடியுமா கைஸ்? அழுத்திப்புடி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ரெட் கலர் ஆட்டோ போடுங்க. இதோ லாஸ்ட்டு ரவுண்டு கைஸ். 9 கில் அடிச்சாச்சு. இன்னும் 1 கில் அடிக்கணும். எவ்வளோ திறமை தெரியுமா? அழுத்திப்புடி கைஸ், செம்மையாக ஆடணும். இதுதான் வேற லெவல் கேம். அவர் உப்பேக்கரை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், அதுதான் அவர் இந்த மாதிரி அழுத்துறாரு. என்னாலாம் இந்த மாதிரிலாம் ஆட முடியலப்பா. நானே ஒரு பாட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் அடிக்கிற அடி 60 குறையுது. அதான் முடிஞ்சு கைஸ். தேங்க்யூ கைஸ்.